சார் மற்ற கட்சிகளே இது மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு. 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு மாரி கோச்சிட்டு போயிருந்திருக்காங்க. அவங்க மறுபடியும் சமாதானப்படுத்தி கட்சிக்குள்ள கொண்டு வரது. இல்ல அவங்க மறுபடியும் இன்னொரு கட்சி ஆரம்பிக்கிறது எல்லாமே நம்ம வரலாறுல பார்த்திருப்போம். ஆனா மகனோடையே ஒரு சண்டை செஞ்சு, மகனையே ஒரு கட்சியில இருந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறாரு இல்லையா? அப்ப அதுக்கு உண்மையான பிரச்சனை தான் என்ன? நீங்க இதே பிரச்சனை முலாயம் சிங் யாதவ் விட்டு கொடுத்தாரு. ம். ஏன்னா பிரிஞ்சு போனா மாயாவதி எமர்ஜ் ஆயிருவாங்கன்னு. ம். இது தேவகவுடா விட்டு கொடுத்தாரு. ம். பிரிஞ்சு போனா ஒண்ணும் இல்லைன்னு குமாரசாமி விட்டு கொடுத்தாரு. ம். இங்க அவங்கள மாதிரி பிரின்சிபல் ஃபோர்ஸ் அல்ல, சபார்டினேட் ஃபோர்ஸ் தான். ஓகே. அப்போ கூட்டணின்னா என்ன நம்பி தான் வருவாங்கன்னு ராமதாஸ் உறுதியா நம்புறாரு. ம். அன்புமணி அவரு என்ன நம்புறாரு? அவரு பாஜக காப்பாத்து நம்புறாரா? பாஜக காப்பாற்ற நம்பல. அவரும் வன்னியரை நம்பி தான் நிற்கிறாரு. ராமதாஸை மாதிரி வில் பவரோட வன்னியரை நம்பி நின்னா தான் நிற்க முடியும். இன்னொருத்தர் நம்பி ராமதாஸ் இவர் அன்புமணி நிற்க மாட்டார்னு நினைக்கிறேன். என்னோட கருத்தை டக்குன்னு அன்புமணி கூட இருக்கிற 2ஆம் கட்ட தலைவரெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க எடப்பாடி கூட சேர்ந்தா எம்எல்ஏ ஆயிரலான்னு அவங்க நினைப்பாங்க. என்னோட கருத்து 10.5 முன்னெடுத்துட்டு வன்னியர் ப்ரைட், வன்னியர் பிரஸ்டீஜ்னு வன்னியர் அதை ப்ரைடாக பார்க்குறாங்க. அதை எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லதுன்னு என்னோட கருத்து.